ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ இந்த நேம்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஒரு கம்பெனி வந்து எப்படி வந்து ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணுது, எப்படி வந்து ஏர்னிங்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுது, ஒரு கம்பெனியோட எபிலிட்டி, ஒரு ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனிக்கு எப்படிப்பட்ட எபிலிட்டி இருக்குது, இதை அனலைஸ் பண்ணி சொல்கிறது தான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ நெட் சேல்ஸ் என்ன தான் நம்ம இருந்தாலுமே ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் ரொம்ப முக்கியம். ஸோ நெட் சேல்ஸ் அதாவது டோட்டல் வியாபாரம் இப்படி பார்க்கும்போது 100 கோடி ரூபா நம்மளுக்கு காமிச்சாலுமே அதோட ப்ராஃபிட் என்ன, அது ரொம்ப முக்கியம். ஸோ கிட்டத்தட்ட 60 கோடி ரூபா கிட்ட அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் போக எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி நம்ம ப்ராஃபிட் தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனி வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் சரி இந்த ப்ராஃபிட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட ப்ராஃபிட்டை வந்து ஒரு 6 விதமான ரேஷியோஸாக நம்மளுக்கு கொடுத்து அதை கம்பேர் பண்ணி அது டீட்டெயில்ஸாக கொடுக்கறது தான் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு 6 விதமான ரேஷியோஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், அப்புறம் வந்து பிஏடி மார்ஜின், அப்புறம் வந்து இபிடா மார்ஜின், அப்புறம் வந்து ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அப்புறம் வந்து ஆர்ஓஏ ரிட்டர்ன் ஆன் அசெட், அப்புறம் வந்து ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இப்படி 6 விதமான ரேஷியோஸ் வருது. அது என்னென்ன ரேஷியோஸ் வந்து